ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செய்ய உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இந்த மாதிரி ஏலக்காய், மைதா மாவு, வெல்லம், கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பொருட்களை வச்சு செம்ம டேஸ்ட்டான செய்ய உருண்டை செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி பருப்பை கழுவிட்டு அதில் தண்ணியை விட்டு இந்த மாதிரி அடுப்பில் பற்ற வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் பற்ற வச்சாச்சு, இப்போ ரெடி ஆயிடுச்சு வேகிறதுக்கு. இப்போ குக்கர் மூடியை போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணாமல் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை அந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கலாம். செம்மையாக அந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கிட்டு ஏலக்காயும் சின்ன சின்னதாக நல்லா நுணுக்கி நசுக்கி இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அந்த மாவு உருண்டை பிடிச்சி போடுற அளவுக்கு பக்குவத்துக்கு நம்ம கலக்கி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கலாம், கட்டியாக இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கியாச்சு, நீங்களே பாருங்கள், சூப்பராக செம்மையாக கலக்கியாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்த்தோம்னா குக்கரில் வேக வச்ச பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு நல்லா வெந்துருச்சு. பருப்பை ரொம்ப நம்ம அரைச்சி எடுத்துக்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ், பாதி நசுக்கி விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மத்துக்கட்டையை வச்சு நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டோம்னா பாதி அரைவேக்காடு ஆயிரும். அப்போ தான் நம்ம உருண்டை நல்லா மென்று சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மத்துக்கட்டையை வச்சு நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக நசுங்கிட்டுருக்கு பருப்பு. இந்த மாதிரி அழகாக நசுக்கி எடுத்துக்கலாம். சூப்பராக இப்போ நம்ம பருப்பை நசுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து நம்ம பார்த்தோம்னா கொஞ்சமாக இதில் மாவில் இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லத்தையும் பருப்பையும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி கிளறி விட்டு சீக்கிரம் வெல்லம் உருக ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு வெல்லம் போட தேவையில்லை, கொஞ்சமாக போட்டுக்கலாம். நிறையா போட்டோம்னா உருகிடும். இந்த மாதிரி பாருங்கள், நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு சின்னதாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் அடுத்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வெல்லத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்குங்க, அது இலக உருகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு உருட்டி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்தோம்னா உருட்டி எடுத்ததுக்கப்புறம் மாவில் டப் பண்ணி உள்ளே எண்ணெயில் போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம எண்ணெயை கொதிக்க வைக்கணும். அதுக்காக அடுப்பை பற்ற வச்சு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க செய்யதை இந்த மாதிரி மாவில் முக்கி எண்ணெயில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். செம்மையாக இந்த மாதிரி போட்டு எடுத்தால் செம்ம டேஸ்ட்டான செய்ய உருண்டை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிம் லவ்லி. ஃபஸ்ட் டைம்னால ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.